சந்தர்ப்பங்களா அமைந்து கொண்டு போகுது. நேற்று நான் ஒரு அவுட்டிங் போனாங்க, அதே மாதிரி இன்றைக்கு வந்து லேட். ஆனாலும் நான் வந்து நல்ல சூப்பரான கலர் சூப்பரா நல்ல சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து அப்படியே அமைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி டிசைன் பிடிச்சிருக்கு. காதணியோட சேர்ந்த கல்தணிகள் தான் உண்மைக்குமே எல்லாமே நல்ல இரவு நேரத்தில் இந்த விளையாடுற பிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களோ. உங்கள் சந்திரனி வெல்கம் டு ஜாய் பிளாக். நான் உங்கள் சாரு. இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய வீட்டில் தான் நிற்கிறேன். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:15 வந்து மாலை நேரம். ஸோ இரவாகுது. இப்போ வந்து நேரம் 6:15 ஆகிட்டு. இந்த காணொலியை வந்து நான் மதியம் சமைச்செல்லாம் வடிவாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த காணொலியை நான் வந்து எடுத்துக்கொண்டு போகணும். சொல்லி பாருங்க ஒரு சகோதரர் மயில் ரகே இந்த பாட்டு தான் நான் பார்த்ததும் பாட தோணுச்சு எனக்கு. இதுதான் நடந்த சம்பவமே. அதே மாதிரி தான் மதியம் வந்து முடிவா சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த காணொலியை வந்து எடுக்கணும் உப்பு எடுக்கணும்னு எனக்கு ஆசை. நான் பாட்டுக்கு எடுக்கணும்னா தான் அந்த ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்கிறது ஒரு சந்தர்ப்பங்களாக அமைந்து கொண்டு போகுது. நேற்று நான் ஒரு அவுட்டிங் போனாங்க, அதே மாதிரி இன்றைக்கு வந்து லேட். ஆனாலும் நான் வந்து இதை விடக்கூடாது. மாலை ஆகினாலும் இரவாகினாலும் இந்த காணொலியை நான் எடுக்க வேணுமென்று இந்தியாவோட எத்தனை கிலோடா? 9 கிலோவா? இவன் எத்தனை கிலோ? 5 கிலோவா? 1/4 கிலோவா? எல்லாம் தான் முத்தி போடுது மாமே. ஆனால் வடிவா இருக்கு, நல்லா இருக்கு இந்த தலை. இது நானும் பார்த்தேன் இப்படி அடிக்க போட. அம்மா ஓகே காய்ஸ், இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க. போ பாய். செல்லக்குட்டியா செல்லக்குட்டி என்ன எடுத்த நீ? அதுதான் இப்படி அவங்களுக்கு காட்ட போகிற பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மெரசல் ஆகணும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். சரிதானே? சரி என்று அப்படியே நாம் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு நான் வந்து ஜோலி பிள்ளைக்கு ஒரு காணொலி எடுப்போம்னு பார்த்தா வகையா குட்டீஸ், அதுக்கப்புறமா குட்டீஸுக்கு பின்னால் நம்ம வீட்டு உறவுகள் 2 சொல்லி எல்லாருமே வந்தாங்க. அப்போ அதனால வந்து சண்டேன்னு சொன்னால் தெரியாது, அப்படியே எல்லாருமே வந்து கூறுறதானே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பாக தான் வந்து ஒரு அவள் குட்டி ஷாப்பிங் பண்ண வந்து கிச்சன் திங்ஸ் எல்லாம் வேண்டணும். அவள் ஷேர்வாக்கா நீங்கள் வந்து தம்பி குட்டியை நான் பார்க்க சொன்னாங்க. தம்பி குட்டியை நான் பார்க்குறதுன்னா நான் அப்படி கண்ணுக்கு வச்சு முடிவாக பார்க்க அங்கே பாப்பா கொத்த போச்சு ஓடியா. அங்கே பாப்பா கொத்த போங்க ஓடி கொத்த போச்சு ஓடியா. அங்கே வருது தம்பிவா கையெழுத்துங்க கையெழுத்துங்க. உடுப்பா கவனிடுங்க. தம்பி குட்டி அப்போ அதனால இப்படியே பார்த்தீங்கன்னா என்னுடைய நேரம் வந்து சரியான கால தாமதமாகி இப்போ நான் முடிவெடுத்தேன் இன்றைக்கு இந்த காணொலியை போட்டு ஆகணும். எதுக்கான்னு சொன்னால் நான் எல்லாமே ஒழுங்குபடுத்தி வைக்கணுன்றதுக்காக. ஸோ அது என்ன காணொலின்னு சொன்னால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் தாண்டி என்னுடைய கூட உடன்பிரவா சௌரமன் தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு நல்ல அக்கா, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அக்கா. இப்போ நான் வந்து காட்டுற திங்ஸில் இருந்து உங்களுக்கு விளங்கும். ஓகே, இவங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான அக்கா தான். சாருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் செய்யிருக்கான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு
அது கொஞ்சம் வந்து சொல்லி தான் நிறைய வந்து நான் விரும்பி அணிவதான பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு வந்து அதை தான் உங்களுடைய பகிர்ந்து கொள்ள போகிறேன். அண்ட் வந்து அதை என்ன சொல்கிறது, காதணிகள், கழுத்தணிகள், அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், எனக்கான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் காட்டி போட்டு நல்ல உண்மையாக கலர் எல்லாம் அப்படி இருக்குது, டிசைன் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ அப்படி தந்துருக்குறா. வீடியோட ஃபஸ்ட்லேயே வந்து அக்காவுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் அக்காஜி. அதாவது வந்து என்ன சொல்கிற, உண்மையான அன்புள்ளவங்கன்னு சொன்னால் அந்த அடிக்கடி கதைச்சி கொண்டு தான் இருப்போம்ல, நல்ல ஒரு புரிதல் இருந்தாலும் அதுவே நல்ல ஒரு உறவை வந்து மேம்படுத்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து லோஜிக்காக்கும் எனக்கு இடையிலான ஒரு உறவு பாடம்னு சொல்லலாம். உண்மைக்குமே கதைக்கிறது குறைவு, ஆனால் வந்து அக்காவோட அன்பு பெரியுது. பட் எனக்கு வந்து இந்த பொருட்களை வந்து நான் பெற்றுக்கொள்ளும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை காரணம். இப்படியெல்லாம் அக்கா ஒரு என்ன சொல்கிறது, என்னை புரிஞ்சு வச்சு இப்படி எல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லி தான் நான் நினச்சது. ஓகே இப்போ நிறைய கதைக்காத நீ பொருட்களை காட்டுன்னா என்னோட மைண்ட் வாஷ் எனக்கு இருக்குது. ஸோ அதனால வந்து நாம் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை பார்ப்போம். சரிதான், உண்மைக்குமே வந்து நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதை டொப் போடுறோன்னா அது பிடிச்சதான கலரில் அதை வந்து ஃபைனலி காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாம் காட்டும். அது பிடிச்சதான கலரை வந்து நான் ஃபைனலி காட்டப்போன்னு சொன்னால் அதை போட்டு அதுக்கப்புறமா அழகெல்லாம் பார்க்க முடியும். இப்போ வேறுங்கோ காய்ஸ், நல்ல மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பரான கலரில் நல்ல டிசைனில் நல்ல ஒரு டாப்பு. இந்த டாப்பை நாங்கள் போட்டு காட்டுட்டா உங்களுக்கு காய்ஸ், வெயிட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், எப்படி இருக்குது, நல்ல ஒரு டிசைனில் நல்ல ஒரு டாப். எனக்கு அப்படி டிசைனும் பிடிச்சிருக்கு, கலரும் பிடிச்சிருக்கு. சரியோ? ஸோ உண்மைக்குமே வந்து அக்காஜிக்கு தேங்க்ஸை சொல்லணும்னா நான் இந்த வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் ஃபஸ்ட்டே சொல்லுவேன். அது வந்து எனக்கு ஏசப்பா தந்தேன்னு சொல்லிட்டு சரிதானே, அப்படியே பயன்படுத்தணும். உண்மைக்குமே இது மட்டுமில்லை, எனக்கு பிடிச்ச அந்த ஐட்டம் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொன்னேன். ஸோ அப்போ அதனாடி வந்து இந்த உங்களுக்கு காட்டுறேன் வாய்ஸ் ஸ்டேஜ் பண்ணிங்களா. அடுத்ததான செகண்ட் டாப், உண்மைக்குமே இந்த கலரும் பிடிச்சிருக்கு. இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ சூப்பர், பார்த்தீங்களோ நல்லா இருக்குது. ஓகே அக்கா பாருங்கோ, அந்த நீங்களும் எப்படி இருக்கு, எனக்கு நல்ல அழகாக இருக்குதோ பார்த்தீங்களா, நல்ல சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து அப்படியே அமைச்ச மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்காஜி. அடுத்ததாக வந்து எனக்கு பிடிச்சதான இன்னும் சூப்பராக பிடிச்சதான கலரில் நல்ல ஒரு டிசைனில் நல்ல ஒரு சட்டை, அதை நான் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னும் சுவாரஸ்யமான திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே காய்ஸ், எப்படி இருக்குது, நான் சொன்னதன்படியே சூப்பரான கலர் இல்லை பார்த்தீங்களா, நல்ல ஒரு சூப்பரான கலர் அண்ட் வந்து நல்ல மெட்டீரியல். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது. பட் இதில் கொஞ்சம் இது வந்து பிடிச்சி தைக்கணும் நினைக்கிறேன். இன்றைக்குமே நல்லா பாவிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்காஜி. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இதுதான் இந்த ஷார்ட். ஓகே, நல்ல டிசைனில் இருக்கு. எதுக்கு இதுதான் இந்த சட்டைக்குள்ளான ஷார்ட். இதை போட்டு எடுத்து அப்படின்னா என்ன டிசைனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்காஜி. நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல மெட்டீரியல், நல்லா பாவிக்கணும் சரிதானே பார்த்தீங்களா. ஸோ இந்த டிசைன் நான் போட்டுக்கொண்டு ஓகே காய்ஸ், இன்னைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சி. சரியோ காய்ஸ், இந்த வீடியோட எண்டு வரைக்கும் நான் வந்து இந்த சட்டையோட இருந்தே என்னுடைய வீடியோவை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ இதில் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுத்துக்கு அணிகிறதா நான் வந்து பஞ்சாபிக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் வந்து சாரிக்கு வகைக்கு ஏற்ற மாதிரியே உண்மைக்குமே கழுத்து அணி தோட்டோட சேர்ந்து இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குவாலிட்டியான திங்ஸ். இதெல்லாம் வந்து எங்களுடைய கடையில் நான் எல்லாம் பார்த்துட்டு அதான் வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நான் வந்து ஃபங்க்ஷன் டைமில் தான் வந்து சாரி அணிகிறது, அதுவும் வந்து சாரிக்கு எதனா தான் போடுறது. அதையே எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து எவ்வளவோ நுட்பமாக வெளியில் எல்லாம் பார்த்தா வேணுமன். ஒரு வாட்டி வந்து அது வெளியில் போடக்கூடிய சாரி மாதிரி அமைஞ்சு அடுத்த வாட்டி வந்து சொன்னால் அது டிசைனை பற்றியும் பார்க்காம நான் வெளியே பற்றி தான் பார்ப்பேன். ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால் திரும்பவும் வந்து அந்த சாரிக்கு வெளி தான் போடணும்னா அவன் போட்டதை தான் நான் போடுவேன். என்ன சொன்னால் வெளியெல்லாம் அதிகம் நான் தான் உண்மைக்குமே இந்த பொருட்களுமே நல்ல விலை விட்டு வேலை.
அப்போ அதனாடி வந்து அப்படியே அந்த விலை கூடினா நாலு பொருட்கள் வேண்ட மாட்டாங்க எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் இவ்வளவு அதுவும் நல்ல குவாலிட்டியான பொருட்கள் எல்லாம் வந்திருக்கு. இப்போ வந்து நாம் இந்த சட்டைக்கு மெச்சாக ஒன்று போட்டு காட்டினா வடிவையாக இருக்குமே. ஓகே பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அதாவது கழுத்துக்கு போடுறதும் இதில் எல்லாமே வந்து தோடும் அமைஞ்சிருக்கு. சரியோ இப்போ நான் வந்து இதில் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நல்ல பொருத்தமாக இருக்கு. சரியோ நிறைய இருக்குது காய்ஸ். இது எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். சரி நான் இப்போ பச்சை எடுத்துக்கிறேன். ஓகே பார்த்தீங்களா இந்த கரும்பச்சை நல்ல டிசைனாக இருக்குது. இதைத்தான் போட்டு கொண்டிருந்து அழகாக உங்களோட மீதியான பொருட்களை வந்து நான் பயந்து கொள்ள போகிறேன். ஸோ இதில் வந்து நல்ல கரும்பச்சை இது பிடிச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. எப்படி அழகாக இருக்குதா பார்த்தீங்களா. இப்படியான சட்டைக்கு வந்து இதெல்லாம் நல்ல சூட்டாக இருக்குது. உண்மைக்குமே நல்ல டிசைன்கள் கால் டிசைனுங்கள் அப்படின்னு இந்த சட்டைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது இந்த சட்டை அணிந்து இப்படியான சட்டைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் காதணிகள் கழுத்தணியெல்லாம் போட்டு நான் அழகாக உடுத்தி திரியணும்னா அக்காட விருப்பம். பார்த்தீங்களா மற்றவர்களுக்குள்ள சந்தோஷப்படுத்தி பார்க்க நல்ல உள்ளம் உங்களுக்கு மென்மேலும் நீங்கள் நல்லா இருக்கும். சரிதான சூப்பர் மைண்ட். உண்மைக்குமே பார்த்தீங்களா உண்மைக்குமே எனக்கு அப்படி பிடிச்சிருக்குது. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக எல்லாமே போடுறதான்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற எல்லா பொருளுமே நல்ல குவாலிட்டியானது. இப்படி அலங்கரிக்கப்பட்ட நான் மீதியான காணொலியை உங்களோட பயந்து கொள்ள போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. பாருங்க எல்லாமே வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு குவாலிட்டியான பொருட்கள். இதில் சிறப்பு என்னன்னு சொன்னால் தோட்டோட சேர்ந்து இருக்குது. சரியா அவ்வளவு நல்ல குவாலிட்டியான திங்ஸ் எல்லாமே. ஓகே பார்த்தீங்களா ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு கலத்தணியும் அப்புறம் வந்து காதணியுமாக இருக்குது. ஓகே பார்த்தீங்களா காய்ஸ். இதுக்கு வந்து தோடர் காணையில் இது வந்து டபுள் செயினாக இருக்குது. பார்த்தீங்களா ஓகே வா வந்து பார்த்தீங்களா. இது எனக்கு இதையும் பார்க்க எனக்கு இப்போ போடணும் மாதிரிக்கு நான் காணொலி எடுத்துக்கொண்டு நேரமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட் ஆகிடுது. அப்போ அதனால இது பார்த்தீங்களா எல்லாமே நல்ல குவாலிட்டியான காதணி கழுத்தணி சூப்பராக இருக்குது. அக்காட ஆண்ட்ரூபரி தான். ஓகே பார்த்தீங்களா இதுவும் வந்து காதணி கழுத்தணி அப்படியே இருக்குது. வந்து சாரிக்கு பஞ்சாபிக்கு அப்படியே போடக்கூடிய மாதிரி இருக்கலாம். மெச்சா இந்த கலரில் வந்து நான் சாரி போடுறேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. சொப்பா இப்படியெல்லாம் நான் காசு கொடுத்து வேண்டதே இல்லை காய்ஸ். நீங்கள் பார்த்தீங்களா அக்கா இந்த விருப்பத்தை அறிஞ்சு எனக்கு அப்படி வேண்டி கொடுத்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இதுக்கு வந்து தோடு ஒரே மாதிரியே வந்துடும். ஸோ தேங்க்யூ. இதை பார்த்தா ஒரு கடையே போடலாம் மாதிரி இருக்குது. சூப்பர் டிசைனில் சூப்பர் இருக்குது. ஓகே அப்போ இப்போ ஃபஸ்ட்டு நான் பெற்றுக்கொள்ளும் போது அப்படியே பார்க்க மாட்டேங்க சந்தோஷமான அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு சந்தோஷத்தை விட பெரிய ஒரு சர்ப்ரைஸ் உண்மைக்குமே எனக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே கூடவே உண்மைக்குமே தோட்டோடையும் சேர்ந்ததாக தான் இருக்குது. பார்த்தீங்களா இதெல்லாம் சரியான நல்ல குவாலிட்டியான திங்ஸ். இப்போ ஒவ்வொன்றும் நல்ல நல்ல டிசைனில் நல்ல ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இதில் பெரிய ஒரு மாதிரி இது வந்து சாரிக்கு போடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஜிமிக்கியும் இருக்குது கழுத்துக்கு போடுற மாதிரி இருக்குது. ஓகே எல்லாம் நான் இப்போ எடுக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு வச்சுருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி சாரி உடுத்துட்டு அதுக்கேற்ற போடுறது இதுதான் லாங் கழுத்தணியாக இருக்குது. சரியான இந்த நல்ல டிசைனில் நல்ல ஓகே. அதே மாதிரி இதுலேயும் வந்து தோட்டக்கான இது வந்து நல்ல பெரிய ஒரு மாலை தான். எல்லாமே நல்ல குவாலிட்டியானது காய்ஸ். அதான் உண்மையிலே பாருங்க நல்ல டிசைனில் நல்ல மாதிரி. ஸோ இப்படி எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபர் அளவு பார்த்தேன்னா நான் எப்படி அப்போ ஜவல்ஸ் போட டைம் வரும் இப்படி போடுவேன். நீங்களாகவே என்னை இதுவாகவே மாற்றிட்டீங்க காய்ஸ். அப்போ நான் என்ன செய்கிறது இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி சிமிக்கி அதோட சேர்ந்ததான மாலை நல்ல லாங் மாலை. ஓகே அதே மாதிரி இதுவும் அப்படித்தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியான மாலையாக இருக்குது. இங்கே நல்ல ஒரு டிசைனில் இருக்குது காய்ஸ். இந்த
பார்த்தீங்களா? அடுத்ததான் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது போடும்போது. இதெல்லாம் நல்ல சாரி எல்லாம் முடித்து போட்டால் நல்ல அழகாக இருக்குது. நமக்கும் பிடிச்சிருக்கு. எப்படி சூப்பராக இருக்குது. நம்ம இதெல்லாம் எப்பவுமே காசு கொடுத்து வரணும்னா வெளியே அப்படி இருக்கும். நான் எல்லாம் கடைசி மட்டும் வேண்டவே மாட்டேன். பார்த்தீங்களா? ஏற்ற வேலையில் ஏசப்பா என்னுடைய விருப்பங்களை வந்து நிறைவேற்றுவேன். ஸோ தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இப்போ வந்து இருக்கிறது எல்லாமே காதணியோட சேர்ந்த கழுத்தணிகள் தான். உண்மைக்குமே எல்லாமே நல்ல குவாலிட்டியானதா. ஓகே, பார்த்தீங்களா காய்ஸ்? அடுத்ததாக வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளக்கோட சேர்ந்ததான நல்ல ஒரு வாசனை, நச்சூரலி வாசனையான இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேசர் கஸ்தூரி என்று இருக்குது. பார்த்தீங்களா? பிளக்கில் பொடி போட்டு அப்புறமா வந்து இதை பார்க்குற ஷேப் வந்து பேரி குடிச்ச ஷேப்பில் ஒன்று இடத்துல வச்சா வீடு பூரா நல்ல ஒரு இயற்கையான நல்ல வாசனையாக இருக்குது. உண்மைக்குமே இதுவும் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு திங்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சற்றுமே எதிர்பார்க்கையில் நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு உபயோகமானது. வீட்டில் நிகழ்வு நடக்கும்போது வந்து ஒரு கோழியாக அதை கொழி போட்டு இதில் வந்து ஒரு கட்டு எடுத்து இதை வச்சாலே அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ். அக்காவுக்கு இதெல்லாம் எப்படி நான் கொடுக்க தோணிச்சு வரையாது. அக்காவுக்கு தந்ததான ஒவ்வொரு திங்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குவாலிட்டியானது காய்ஸ். இப்போ வந்து நல்லா இருட்டிட்டு வேறு நான் போய் சொல்லல வேறு எப்படியான்னு சொல்லிட்டு 6 காலுக்கு தொடங்கின காணொலி இப்படியே வந்து கொஞ்சம் இடைக்கிட இடம் நிறுத்தப்பட்டு இப்போ நேரம் வந்து 7 மணி ஆகுது. அதுக்கு வந்து நான் 8 மணிக்கு இல்லை சாப்பிட்றேன்னா இரவு சாப்பாடு வேறு செய்ய வேணும். அப்போ அதனால வந்து நேரம் போய் கொண்டிருக்குது. ஸோ நாளைய காணொலி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உண்மைக்குமே வந்து இப்போ நான் இந்த கழுத்தணிகளை காட்டும் போது உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு என்ன சொல்கிற கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியான சம்பவமாம், அதே நேரம் வந்து நல்ல உபயோகமானதாம். சார் இப்படியெல்லாம் நேசிக்கிற ஒரு அக்காஜின்னு சொல்லி போட்டு எனக்கு வந்து திங்ஸ் வந்தால் சந்தோஷப்படுறவர்களுக்கு இது வந்து சந்தோஷமான ஒரு சம்பவமாக இருக்குமென்றதுன்னு சொல்லி போட்டு பொறாமையாக இருந்தால் ஈடுபாடு கொண்ட மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் நினைச்சு கொள்வது எது இருக்குது. உண்மைக்குமே வந்து அக்காஜிக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காதணிகள் உண்மைக்குமே வந்து இதுவரை நான் போடாத நல்ல நல்ல டிசைனில் நல்ல நல்ல காதணிகள்லாம் இருக்குது. அதை வந்து நாளைய தினம் நான் வந்து உங்களோட பயந்து கொள்வேன் காய்ஸ். இப்போ நேரம் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒன்றோட காமிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நாளையே தொடருவோம். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். பார்த்தீங்களா? இதெல்லாம் உண்மைக்குமே நல்ல டிசைனும் நல்ல ஒரு விலையுமா இருக்குது. இது போன்று நல்ல நல்ல டிசைனில் நல்ல நல்ல குவாலிட்டியான காதணிகள்லாம் இருக்குது. நாளைய தினம் காணொலியில் கண்டுகொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்களா? இதுவும் நல்ல அழகாக இருக்குது. சரிதா? ஓகே, நாளைக்கு மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நல்ல டிசைனான காதணிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைய செய்யும் நான் உங்கள் சாரு. ஸோ தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ அக்காஜி, பாய் பாய். மோனிகா, ஏஞ்சல், அப்புறம் வந்து இது யார் லிதியா குட்டி, என்ன 3 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவங்கள்ட அம்மாக்கெல்லாம் லிதியா அவங்களோட அம்மா எங்கே போட்டா ஏஞ்சல்ட அம்மா, மோனிகாண்ட அம்மா. அப்போ நீங்கள் ஏன் போகல? குட்டீஸ் இஸ் நாட் அலவுட், என்ன சின்னாக்கள் போகலாது. அப்போ 3 பேருமே என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே வந்துட்டோமேண்ணே வந்து விளையாடிட்டு கொத்தரொட்டியெல்லாம் சாப்பிட்டு. லிதியா என்ன சாப்பிட்டு இரவு சாப்பாடு? இடியாப்பம். இடியாப்பம் சாப்பிட்டனியோ? இப்போ என்ன சாப்பிட்றீங்க? கேக்கு மெண்டோஸ். யார் வேண்டி தந்த? இது யார் வேண்டி தந்த சொல்லு மாமா. என்ன நல்லா இருக்க? இதில் இந்த விளையாடுறது பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு? இரவு நேரத்தில் இந்த விளையாடுற பிடிச்சிருக்கேண்ணே. பார்த்தீங்களோ இங்கே சந்திரனே காணையில் இரவு நேரம். பார்த்தீங்களோ நல்ல காற்று மடிக்க நல்லா இருக்குன்னு அதில் இந்த விளையாட. இப்போ தம்பிக்குட்டியன் என்ன செய்கிறான்? தம்பிக்குட்டியும் இன்றைக்கு வெள்ளனமாவே நித்திர போயிட்டு. அதில் நடுவுக்கு என்ன பிடிச்சி வச்சுருக்குறீங்க? களிமண்ணில் உருண்டை செய்து வச்சுருக்குறீங்களே, அதே விளையாடுறீங்க. நல்ல காற்று பார்த்தீங்களா? இப்போ என்ன காற்று
சூப்பர் காக்கா. கேமரா லைட் தான் மின்னது. லிதியா ஒரு பாட்டு பாடி காட்டன். லிதியா நேசரில் படித்த ஒரு பாட்டு லிதியா குட்டி மட்டும் என்ன இருக்க நிற்கிறாங்க. லிதியா குட்டி தான் சின்ன ஆள். வர எல்லாம் சேப்படுத்தி போட்டு லிதியா அதில் நின்று இருக்க பாட்டு பாடி காட்டுன்றதுக்காமைய வடிவா எலும்பி நின்று என்ன பாட்டு பாட போகிறீங்க லிதியா குட்டி? ஊற்று தண்ணீரையோ? சட்டு கையை விடுங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. சரியா வடிவா படிங்க. சத்தமாக படியுங்க. தேங்க்யூ. அவ்வளோம்மா இந்த ஒரு பாட்டை படிக்க தெரியும். சரி தேங்க்யூ. சரி அப்போ இருந்து விளையாடுங்க.